இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கை வலிங்க. நிறைய பேருக்கு எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்து கையில் இந்த பாகங்கள், இந்த ரிஸ்ட்டு, அப்புறம் இந்த விரல்கள் இங்கே எல்லாமே வந்து பெயின் இருக்கும். பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ப்ரொலாங்டு ஒர்க், அதாவது டைப்பிங் ஒர்க், பியானோ பண்ணுறவங்க, இல்லை இந்த க்ரோஷெட் பின்னுறவங்க, எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை பெண்களே நிறைய வித குக் பண்ணுறது, கையில் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும் பட்சத்தில் கையில் பெயின் வரலாம். இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியன் நர்வ்னு ஒரு நர்வ் இருக்குங்க. அந்த நர்வோட கம்ப்ரெஷன் இந்த 3 விரலுக்கும் அது சப்ளை பண்ணும். அந்த நர்வ் கம்ப்ரெஷனால் அது போகிற வழி எல்லாமே வலி இருக்கும். இதுக்கு பெயின் கில்லர் மட்டும் எடுத்துகிட்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு பெயின் சரியாகாது. இது வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன முதல்ல சொல்லிடுறேன். நிறைய பேர் எண்ணெய் போட்டு நீவி விடுறது, மசாஜ் பண்ணுறது, பிடிச்சு விடுறது, அதை தயவு செய்து செய்யாதீங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் ஹோமியோபதிக் மெடிசனில் வந்து அருமையான மெடிசன்ஸ் இருக்குது. இந்த வலியும் உங்களுக்கு போயிடும், இருந்த இடம் தெரியாமல் போயிடும், திரும்ப ரெக்கரன்ஸ் வராமலும் தடுக்கக்கூடியது நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் நிறையா இருக்குங்க. சரி, இப்போது நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். முதல்ல ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கை நல்லா நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இந்த தம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும். இது கையை வச்சு இப்படி தள்ளி விடுறேன். உள்ள வெளியே, உள்ள வெளியே. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸசைஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு டார்ச் கையில் வச்சுருக்கேன். டார்ச்சோ இல்லை டம்பிள்ஸோ ரொம்ப அதிக வெயிட் இல்லாமல் ஜஸ்ட் 1 kg கீழே இருக்கிற மாதிரியான ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி விளிம்பில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இனிஷியலி அவ்வளோ போதும். திருப்பிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 மெதுவாகவே பண்ணுங்க. 7 8 9 10. again திருப்பிக்கிட்டு அதே மாதிரி 2 3 4 இப்படி 10 counts. again 10 counts. முடிஞ்சுதா? அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ரிங் ஃபிங்கரையும் லிட்டில் ஃபிங்கரையும் கட்டிடுறேன். ரொம்ப டைட்டாக வேணாம், ஜஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து பிடிக்கிறதுக்காக கட்டிட்டேன்னா. இப்படி இருக்கா? இப்போது இப்படி வச்சுட்டு கீழே பிடிச்சிட்டு 2 ஃபிங்கர்ஸை மட்டும் வரும், பரவாயில்ல. அடுத்த ஃபிங்கரும் இப்படி சேர்ந்து வரதான் செய்யும். பட் இப்படி 4 5 6 7 இப்படி 10 டைம்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. அடுத்த எக்ஸசைஸ் வந்து முடிய போகுது. அதனால் என்ன பண்ணுறோம்? வணக்கம் சொல்கிறோம். வணக்கம். இப்படி கொண்டு வந்து இது ஆக்சுவலி இந்த மாதிரி நார்மல் பெயின் இல்லாதவங்களுக்கு இப்படி கொண்டு வர முடியும். பட் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வந்து வச்சுட்டு இப்படி 10 times. 4 5 6 7 8 இப்படி 10 times பண்ணிட்டா போதும். ஓகே, இவ்வளோ தாங்க. இது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. மார்னிங் ஒரு தடவை பண்ணுங்கள், நைட்டு ஒரு தடவை பண்ணுங்கள், இன்பிட்வீனில் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பண்ணுங்கள். நாளடைவில் பண்ணிகிட்டே வரும்போது மெடிசனோடு சேர்த்து இதுவும் எடுக்கும்போது ரொம்ப நல்ல தீர்வாக கிடைக்கும்.